Hi everyone, welcome to the new channel. நேற்று இன்ட்ரோ வீடியோ போட்டிருப்போம், எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா அந்த இன்ட்ரோ வீடியோவில் தான் சொல்லியிருப்போம் அந்த மாதிரி இந்த சேனலில் என்னென்ன பண்ண போகிறோம், ஃப்யூச்சரில் எப்படியெல்லாம் வீடியோஸ் வரும், யார் யார் என்ன சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணுறா அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து கூட இதை பார்க்கலாம். இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும், மேக்ஸில் என்னெல்லாம் இருக்குது, என்ன உங்களோட பேட்டர்ன் என்ன, மேக்ஸ் சப்ஜெக்ட் எப்படி இருக்கும், அதை எப்படி நீங்கள் படிக்கலாம், எப்படி நம்ம இதை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஒரு இதாக பார்க்கலாம். நேற்றைக்கு வீடியோவிலே சொல்லியிருப்பாங்க மேக்ஸ் வந்து ஹேண்டில் பண்ண போது யாருன்னு, அதனால தான் வேறு யாரும் இல்லை. சரி, இப்போது உங்கள் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 8 சாப்டர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சாப்டர் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன், செகண்ட் நம்பர் அண்ட் சீக்வன்ஸ், தேர்ட் அல்ஜீப்ரா, ஃபோர்த் ஜாமெண்ட்ரி, கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி, ட்ரிக்னாமெண்ட்ரி, மென்சுரேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. டோட்டலாக 8 சாப்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் இது வந்து ஈஸியான சாப்டர் தான், ஓரளவுக்கு இல்லை, நல்லாவே எல்லாருமே இந்த சாப்டர் வந்து ஈஸியாக தான் ஃபீல் பண்ணுவாங்க, ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடுவாங்க. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறத தனியாக கொடுத்துருப்பாங்க, அதாவது அல்ஜிப்ராவோட ஜாயின் பண்ணி கடைசி இருக்கும். ஆனால் நாங்கள் படிக்கும்போது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஒரு சாப்டராகவே தனியாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, அல்ஜிப்ராவோட ஜாயின் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால தான் இதை வந்து பார்க்குறதுக்கே கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ராவில் உங்களுக்கு அல்ஜிப்ரா வந்து 3.6 குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வரும், அல்ஜிப்ரா வரும். அதுக்கடுத்து இந்த 2 கிராஃப் வேரியேஷன் குவாட்ரட்டிக் கிராஃப்ஸ் அப்படிங்கிறது 8 மார்க் கிராஃப் வரும். அதுபோக மேட்ரிக்ஸ்னு ஒரு தனி சாப்டருமே உங்களுக்கு இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கனால இதில் மட்டும் 20 எக்ஸசைஸ் இருக்கும். அதனால தான் இது கொஞ்சம் பெரிய சாப்டராக இருக்கும். அதே மாதிரி மந்த்ஸுமே பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு சாப்டர் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். செகண்டில் இந்த 2.5 வரைக்கும் நீங்கள் வந்து இதை தனியாக பிரிச்சுக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த ஃபஸ்ட் ஆஃப் வந்து 2.5 வரைக்கும் நம்பர்ஸ் ரிலேட்டடாக ஹச்சிஎஃப், டிவைசர், ரிமைண்டர் அதை பேஸ் பண்ணி வரும். இந்த யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்கோரிதம் இதை வச்சு ஹச்சிஎஃப் அதெல்லாம் கண்டுபிடிக்க வரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2.6 இருந்து சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ், இதில் தான் ஏபிஜிபி, அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன், ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன், ஜிபி, இது வந்து சீரீஸில் வரும். இது ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸுமே ஈஸி தான், ஆனால் அதுலேயும் ஒரு சில சம்ஸ் வந்து எக்ஸசைஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியான சம்ஸ் இருக்கும். அதை நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் இல்லை, ஈஸி தான். லீனியர் ஈக்குவேஷன், ஜிசிடி, எல்சிஎம் இதை வந்து லாங் டிவிஷன் மெத்தடில் ஒரு சால்வ் பண்ணுறது, அடுத்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், அப்புறம் இந்த ரெண்டுமே கிராஃப் நான் சொன்ன மாதிரி 8 மார்க்ஸில் வரும். அப்புறம் மேட்ரிக்ஸ், இது ஒரு தனியாகவே சாப்டரு, ஆனால் உங்களுக்கு ஜாயின் பண்ணி கொடுத்துருக்காங்க, இதிலே தான் பார்க்கணும். அடுத்து ஜாமெண்ட்ரி, இந்த ஜாமெண்ட்ரி தான் மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. நானுமே பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் வந்து நீங்கள் எப்படியும் இதில் மேக்ஸிமம் 1-2 மார்க்கு 1-5 மார்க் கேட்கலாம். அப்படிங்கும்போது 5 மார்க் வந்து மேக்ஸிமமாக அவங்க அடிக்கடி இந்த தியரம்ஸ் ஒரு 3 தியரம் இருக்கும். தேல்ஸ் தியரம், ஆங்கிள் பைசெக்டர் தியரம், பித்தாகரஸ் தியரம். இந்த தியரத்தில் மேக்ஸிமம் 5 மார்க்கில் வந்துடும். இது அப்படி வராத பட்சத்தில் அவங்க வந்து சம்ஸாக கூட கேட்கலாம். இது ஏன் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து மித்த சாப்டர் மாதிரி ஃபார்முலாஸ் லேர்ன் பண்ணி ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் இந்த சம் வந்தால் இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் ஃபுல்லாகவே அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. இது வந்து ஒரு என்ன சொல்ல, லாஜிக் திங்கிங்கும் வேணும், கொஞ்சம் டயக்ராமேட்டிக், இந்த ட்ரையாங்கிள்ஸ், ஆங்கிள்ஸ் இதை பேஸ் பண்ணி ஃபுல்லாகவே இருக்கும். அப்படிங்கும்போது அதோட கான்செப்டுவலாக நம்ம வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த ஜாமெட்ரி சால்வ் பண்ணுறதுக்கு. அதையும் நம்ம ஃப்யூச்சர் கிளாஸில் பார்க்கலாம். ஆனால் மெயினாக இந்த தியரம்ஸ்
3 தியரம் இருக்கும், அந்த தியரம் படிச்சுங்க. அதே மாதிரி இந்த லாஸ்ட்டு சர்க்குலர் அண்ட் டேன்ஜென்ட்ஸ் கான்கரன்சி தியரம்ஸ், இதில் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரி, அதாவது 8 மார்க்ஸ். 8 மார்க்ஸில் வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, கிராஃபும் தியரம் இது ஜாமெண்ட்ரியும் வரும் 8 மார்க்ஸில். கிராஃப் 1 அட்டன் பண்ணணும், ஜாமெண்ட்ரியில் இந்த 1 அட்டன் பண்ணணும். அதில் தான் இந்த இது வரும். நெக்ஸ்ட்டு கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி, இதுவுமே ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணியிருக்கும். ஆனால் ஜாமெண்ட்ரியோட இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் ஒரு 2 ஃபார்முலா இருக்கும். அப்புறம் ஸ்ட்ரெயிட் லைன், இதில் வந்து இன்டர்செப்ட், ஸ்லோப் ஃபார்ம், இதை பேஸ் பண்ணி வரும். இது ஈஸி தான். நெக்ஸ்ட் ட்ரிகனாமெட்ரி உங்களுக்கு ரொம்ப கொடுக்கல, ஓரளவுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க உங்கள் சாப்டர். ஏன்னா இதில் வந்து ட்ரிகனாமெட்ரினா 9th இருக்குமான்னு தெரியல, 10th வந்து இப்போ உங்களுக்கு கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. 11th 12th டீப்பாக படிப்பீங்க. இதில் ஒன்றும் இல்லை, சைன், காஸ், டேன், காட், கொசிகன், சீக்கன், இந்த ஒரு 6 ஐடென்டிட்டிஸ் இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த சாப்டர் ஃபுல்லாகவே இருக்கும். அது வந்து ஃப்யூச்சரில் நான் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு புரியும். ஒரு 6 ஐடென்டிட்டிஸ் இருக்கும். அந்த ஐடென்டிட்டிஸை வச்சு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா இருக்கும். அப்புறம் ஒரு டேபிள் இருக்கும், 0, 30, 60 டிகிரி, 90 டிகிரி, 45 டிகிரி, இந்த ஒரு டேபிள் இருக்கும். சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டேன் டீட்டா, இது எல்லாத்துக்கும் வேல்யூஸ் இருக்கும். 0 டிகிரினா சைனுக்கு எவ்வளவு, 45 டிகிரி காஸ் 45னா என்ன, டேன் 45னா என்ன, இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வேல்யூ இருக்கும். அந்த டேபிள் நீங்கள் லேர்ன் பண்ணி ஆகணும். அந்த டேபிள் லேர்ன் பண்ண பிறகு அப்புறம் சைனோட ஃபார்முலா இருக்கும். காஸ்க்குனா சைன்னா 1 கொசிகன், காஸ்னா 1 சீக்கன், டேன்னா சைன் பை காஸ், இந்த மாதிரி ஒரு சில ஃபார்முலாஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சாப்டர் ஈஸியாக முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் மென்சுரேஷனும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலா மட்டும்தான் இருக்கும். நீங்கள் எல்லாத்துக்கும் இந்த இதுக்கு ஃபார்முலா, அதாவது ட்ரிகனாமெட்ரி அண்ட் மென்சுரேஷன் ஃபார்முலாஸ் நீங்கள் படித்தே ஆகணும். எல்லாத்துக்கும் படிக்கணும். ஆனால் மோஸ்ட்டாக மற்ற சாப்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக படிக்கிற மாதிரியே இருக்கும் மென்சுரேஷன் ஃபார்முலாஸ். ஏன்னா இதில் வந்து வேறு லாஜிக்காக யோசிக்கிற அளவுக்கு ஒரு சில சம்ஸ் இருக்கும். ஆனால் என்ன சொல்கிறது, மேக்ஸிமம் நீங்கள் வந்து இதை ஃபார்முலா தெரிஞ்சால் அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸுமே இருக்கும். சர்ஃபேஸ் ஏரியானா என்ன, வால்யூம்னா என்ன, வால்யூம் சர்ஃபேஸும் சேர்ந்து ஒரு இது இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே ஃபார்முலாஸ் இருக்கும். ஸ்கொயர் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நீங்கள் 9th 8thலையுமே இருந்திருக்கும் மென்சுரேஷன். ஸ்கொயர், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், இதோட ஏரியா ஃபார்முலா என்ன, வால்யூம் ஃபார்முலா என்ன, பெரிமீட்டர், இது எல்லாமே அதுதான் சேர்ந்து தான் இதில் வரும். அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக் ப்ராபபிலிட்டி, இதுவுமே எங்களுக்கு வந்து 2 இதாக இருந்தது, உங்களுக்கு ஒரே இதாக கொடுத்துட்டாங்க. ஸ்டாட்டிஸ்டிக் ப்ராபபிலிட்டி இது வந்து லாஸ்ட் ப்ரையாரிட்டியில் வச்சு படிப்பாங்க. ஆனால் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் சாப்டர் டு ஸ்கோர். ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒரு 2 இருக்குது, ப்ராபபிலிட்டியில் ஒரு 2 இல்லை 3 இருக்குது. இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது தான் ஓவரால் உங்களுக்கு சொல்ல போனால், அதாவது ஓவரால் மொத்தம் 8 சாப்டர்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எக்ஸாம் பேட்டர்ன் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்கிறேன். எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா 14 1 மார்க்ஸ் இருக்கும். 14 × 1 14 மார்க்ஸ். அப்புறம் 10 2 மார்க்ஸ், தென் 10 5 மார்க்ஸ், லாஸ்ட்டாக 8 மார்க் வந்து 2 இருக்கும். இந்த 8 மார்க் தான் கிராஃப் இருக்கும். நான் சொன்னேன்ல, அல்ஜிப்ராவில் கிராஃபும் ஜாமெண்ட்ரி இருக்கும் ட்ரா பண்ணுறது. இந்த 2 இதுலேயும் 8 + 8 16 மார்க் கன்ஃபார்மாக எல்லாருமே ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி 1 வேர்ட் 14, இந்த 14 1 வேர்டில் மேக்ஸிமம் 12 புக் பேக் தான் கேட்பாங்க. ரேராக 2 or 3 உள்ள இது கேட்கலாம். ஆனால் அது நீங்கள் படித்ததாக தான் இருக்கும், மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து தியரம் வந்து நீங்கள் புக்கு ஃபுல்லாக ரீட் பண்ணணும் மற்ற சப்ஜெக்ட் மாதிரி அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சால் அந்த ஒரு 2-3 கொஸ்டின் உள்ளேருந்து கேட்குறதையுமே உங்களால் சால்வ் பண்ண முடிகிற அளவுக்கு தான் கொஸ்டின் இருக்கும். கான்செப்டில் நீங்கள் கிளியராக இருக்கணும். கான்செப்ட் கிளாரிட்டி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த 1 வேர்ட்ஸ் 14மே அடிச்சிடலாம். அதுபோக இந்த ஒரு 16
அப்புறம் இந்த 2 மார்க்லேயும் 5 மார்க்லேயும் 2 மார்க்கில் ஒரு கொஷின் கம்பல்சரி கேட்பாங்க, 5 மார்க்கில் ஒரு கொஷின் கம்பல்சரி கேட்பாங்க. அது வந்து எந்த சாப்டர்லேருந்து கேட்பாங்கன்னு நம்ம வந்து கணிக்க முடியாது. இதுக்கு முன்னாடி நான்லாம் படித்த டைமில் அப்போம்போது ப்ளூ பிரிண்ட்டு எல்லாமே இருந்துச்சு. ஆனால் இப்போது எதுவுமே கிடையாது. அப்படிங்கும்போது உங்களுக்கு கம்பல்சரியும் இருக்குது அப்படிங்கிறனால நீங்கள் வந்து எந்த ஒரு சாப்டருமே ஒமிட் பண்ண முடியாது. உங்களுக்கு டார்கெட் நீங்கள் 100 மார்க் சென்டம் எடுத்தே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வேறு வழியே இல்லை. நீங்கள் வந்து 8 சாப்டருமே ஃபுல்லாக படித்து தான் ஆகணும். ஏன்னா கம்பல்சரி வந்து இதில் இருக்குது அப்படிங்கிறனால. இப்போ கம்பல்சரி சம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சில சாப்டர் ஒமிட் பண்ணலாம். ஏன்னா அங்கே வந்து சாய்ஸஸ் இருக்கும். இந்த 2 மார்க்லையும் 5 மார்க்லையும் சாய்ஸஸ் இருக்கும். 10 கொடுத்து 10மே எழுதணும் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, சாய்ஸஸ் இருக்கும். ஆனால் உங்களுக்கு கம்பல்சரியும் இருக்கிறனால நீங்கள் எந்த ஒரு சாப்டரையும் ஒமிட் பண்ணக்கூடாது. சென்டம் உங்கள் டார்கெட் வச்சு படிங்க, எந்த ஒரு சாப்டரும் ஒமிட் பண்ண வேணாம். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். பாஸ் ஆகிறது ஈஸி. ஆனால் என்றைக்குமே மேக்ஸில் பாஸ் ஆகணும்னு நினச்சி படிக்காதீங்க. எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே பாஸ் ஆகணும்னு நினச்சி படிக்காதீங்க. டார்கெட்டை வந்து ஹையாக வைங்க. எப்போவுமே ஹையாக நீங்கள் வைக்க தான் உங்களுக்கு மார்க்ஸுமே நல்ல மார்க்ஸ் வரும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா வரும். நீங்கள் பாஸ் ஆகணுங்கிற மைண்ட் செட்டில் படிச்சிங்கன்னா அவ்வளோதான் எடுப்பீங்களே தவிர நீங்கள் ஹையாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி படிங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மார்க் நீங்கள் எடுக்கலாம். அதே மாதிரி ஒரு சிலர் நான் பார்த்துருக்கேன், பாயிண்ட்ஸ் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சுக்கோங்க. நான் படிக்கிறப்பவே ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, மேக்ஸை வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஏன் பிடிக்கல அப்படின்னு நான் கேட்பேன். அப்போம்போது சொல்லுவாங்க, என்னன்னே தெரில, அது படிக்கவே முடியல அப்படிமா. மேக்ஸ் படிக்கிறதா? மேக்ஸ் படிக்கவே கூடாது. மேக்ஸை படிக்கவே கூடாது. மேக்ஸ் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு பார்க்கணும், மைண்டில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் மேக்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்டு பண்ணணும், படிக்கக்கூடாது. அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மேக்ஸை பொறுத்த வரைக்கும். நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்டுமே நான் மக்கப் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். எல்லாத்தையுமே புரிஞ்சு தான் படிக்கணும். ஆனால் மேக்ஸை வந்து நீங்கள் மற்ற சப்ஜெக்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மற்ற சப்ஜெக்ட் கூட நீங்கள் இப்போ ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து மறக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் 2-3 தடவை ரீட் பண்ணி மனப்பாடம் பண்ணிப்பீங்க. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் ஆனால் பண்ணுவீங்க. ஆனால் மேக்ஸில் நீங்கள் அப்படி பண்ணணும்னு நினைக்காதீங்க, பண்ணவும் முடியாது. நீங்கள் அப்படி மேக்ஸில் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும், மக்கப் பண்ணி நான் போவேன். இப்போ ஒரு சம் பார்க்குறீங்க, ஒரு சம்மில் வந்து 2+3 இருக்குது, அது 5. ஆனால் அதுக்கடுத்த ஸ்டெப்பு வந்து உங்களுக்கு தெரியலை, அது எப்படி வந்துச்சு, ஸ்ட்ரக் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டெப்பை நீங்கள் மனப்பாடம் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாமில் போனீங்கன்னா இந்த ஸ்டெப் வரைக்கும் நீங்கள் போடுவீங்க. அதுக்கடுத்து ஏதோ ஸ்டெப்பு நம்ம மனப்பாடம் பண்ணணுமே, என்னது அது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அந்த ஸ்டெப்பு வந்து உங்களுக்கு அந்த இடத்துல ஸ்ட்ரைக் ஆகவே ஆகாது. இதுவே நீங்கள் அந்த கான்செப்ட் புரிஞ்சுட்டு இந்த சம் வந்தால் இப்படி தான் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு ஒரு கிளாரிட்டியோடு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பேப்பரில் கையை வச்சு எழுத அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் ஆன்சர். அதே மாதிரி மேக்ஸை வந்து ஜஸ்ட்டு ஒன் டைம் நீங்கள் பார்க்கணும். எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும். ஆனால் புக்கில் பார்க்காதீங்க. புக்கில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி க்ளம்ஸியாக இருக்கும். எல்லாமே சேர்ந்து ஒரு மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் அவ்வளோவா இருக்காது. ஸோ என்ன பண்ணணும், உங்கள் ஸ்கூலில் வந்து எப்படியும் எக்ஸாம்பிள் சம்ஸுமே நடத்தி போடுவாங்க, டீச் பண்ணி போடுவாங்க. அதை நீங்கள் நோட்டில் எழுதி வைப்பீங்க. அவங்க ஸ்கூலில் டீச் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதி போடுறத நோட்டில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த சேனல்லையுமே நாங்கள் வந்து எல்லா சம்ஸுமே டீச் பண்ணுறது தான் பிளான் இருக்குது. அப்படி போடுறது இதுலேயும் நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்லுவோம். அதை கூட நோட் பண்ணி வைக்கணும்னா வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒன் டைம் நீங்கள் அதை பாருங்கள். பார்க்கும்போதே ஓகே, இந்த சம்னா இப்படி வந்திருக்கு, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த ஃபார்முலாக்கு இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க, அடுத்த ஸ்டெப் இப்படி வந்திருக்கு, அந்த சப்ஸ்டியூட் பண்ணது எப்படி, அப்படியே வந்து கடைசி ஆன்சர் வரைக்கும் வரும். அதுக்கடுத்து நீங்கள் ஒன் டைம் அதை அப்படியே அந்த சம்ம கொஸ்டினை மட்டும் பார்த்துட்டு அந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க கிவன் அதை எழுதிட்டு அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க.
எழுதி வச்சுட்டு அதுலேருந்து அப்படியே நீங்கள் சால்வ் பண்ண பாருங்கள். அந்த இதை ஒன் டைம் பார்த்துட்டு சால்வ் பண்ண பாருங்கள். நீங்கள் எவ்வளோ சால்வ் பண்ணுறீங்களோ, நீங்கள் பார்க்குறத விட அப்படியே சும்மா பார்த்துக்கிட்டு திருப்பி பார்த்துக்கிட்டே இருந்தாலாம் வேலைக்கே ஆகாது. நீங்கள் எவ்வளோ பார்க்குறீங்களோ அவ்வளோ அதை விட 2-3 டைம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு சம்மை நீங்கள் கொஸ்டினை பார்த்து ஓகே இந்த கொஸ்டின் தானே, இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற மைண்டில் உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிற வரைக்கும் நீங்கள் அந்த சம்மை நீங்கள் சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் சால்வ் பண்ணால் தான் எவ்வளோக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ யாருமே இந்த மேக்ஸை படிக்கணுங்கிற கான்செப்டில் இது பண்ணாதீங்க. புரிஞ்சுக்கணும்னு நினச்சி அப்ரோச் பண்ணுங்கள். வேறு என்ன சொல்கிறது, மக்கப் பண்ணாதீங்க, அவ்வளோதான். இந்த வீடியோ இவ்வளோதான். உங்களுக்கு ஜஸ்ட்டு ஓவரால் பேட்டர்ன் எப்படி, என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குது, எப்படி இதில் வரும் அதை சொல்கிறதுக்கு தான். அப்புறம் மேக்ஸ் தயவு செஞ்சு மக்கப் பண்ணாதீங்க. ஏன்னா மக்கப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ். எப்படின்னு சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் ஸ்டக் ஆவீங்க. அதனால தான் சொல்கிறேன், மக்கப் மட்டும் பண்ணாதீங்க. புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். புரியலைன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. இல்லை எப்படியாவது நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா அதை தெரிஞ்சவங்க, அந்த ஸ்டெப்பு எப்படின்னு தெரிஞ்சவங்க கூட ரிப்ளை பண்ணுவாங்க. இல்லைனா நாங்கள் ஃப்ரீயாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். ஸோ தயவு செஞ்சு மக்கப் மட்டும் பண்ணாதீங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. ஓகே, இது இந்த டைம் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்பீங்க. நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னா, ரிலேஷன் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்ம ரிலேஷன் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு பேசிக்காக தான் இருக்கும், அதிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் வரிசையாக. அப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ஃபஸ்ட் மிட் டர்ம் அதெல்லாம் மந்த்லி அதெல்லாம் வரும்போது என்ன சாப்டர் இருக்கோ அதுக்கேற்றாப்பில் நம்ம சாப்டர்ஸை மாற்றி எடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், அப்புறம் உங்கள் பக்கத்தில் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் யார் இருந்தாலும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இல்லைனா நாளைக்கு சேர்ந்து மேக்ஸிமம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஓகே, தேங்க்யூ.